இன்றைக்கி 14 கீழ்கணக்கு நூல்களில் திரிகடுகம் பார்க்குறோம். நல்லாத்தனார் இயற்றியவர் யாருன்னா நல்லாத்தனார். இயற்றியவர் தான் அதிகமாக கேட்பாங்க, அதனால் நல்லாத்தனாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்னென்னலாம் இருக்குன்னா, தூயவர் செயல்கள் அறவுணர்வுடையாரிடத்தில் உள்ளவை. இன்னொன்று புதரில் விதைத்த விதை. இதில் இந்த புதரில் விதைத்த விதையில் தூற்றின் கண் தூவிய வித்து, இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த லைன் கொடுத்து இது எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்க. அது என்னென்னா திரிகடுகம். தூற்றின் கண் தூவிய வித்து, அதாவது புதரில் விதைத்த விதை பற்றி சொல்கிறது தான் இது. ஃபஸ்ட்லேருந்து வந்துடலாம். தூயவர் செயல்கள் என்னென்னா 3 சொல்லியிருப்பாங்க. திரிகடுகம் அப்படின்னாலே மூணு அருங்கருத்துக்களை சொல்கிறதா திரிகடுகம். தூயவர் செயல்கள் எத்தனைனா 3. உன் பொழுது நீராடி உண்டலும், என் பெறினும் பால் பற்றி சொல்லா விடுதலும், தோல்வற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை, இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு சாப்பிட்றதும், எவ்வளோ பெரிய பொருள் கிடைச்சாலும் ஒரு பக்கம் சாயாது செல்லாமல் இருக்கிறதும், தோல்வற்றி வயசானதுக்கு அப்புறமும் சான்றாமை குன்றாமல் இருக்குதுல்ல, இது 3 தான் தூயவர்களுடைய செயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆப்ஷனில் 3மே 3 செயல்களை கொடுத்துட்டு வேற ஒன்றை மட்டும் ஆடாக கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியணும். அப்போ தூயவர் செயல்கள் என்ன? சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிக்கணும், ஒரு பக்கம் சாயாமல் இருக்கணும், நடுவு நிலைமையோடு இருக்கணும். இன்னொன்று தோல்வற்றி சாயனும் சான்றாண்மை குன்றாண்மை, இதுதான் தூயவர் தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. தூயும் என்பார் தொழில் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு, தூயும் என்பார் தொழில் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு அர்த்தத்தை கேட்டாங்கன்னா இந்த 3 தான். நீராடிய பின் உண்ணுதல், பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல், உடல்வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாதிருத்தல் ஆகிய இம்மூன்றும் மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செய்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சொல்லும் பொருளும். உன் பொழுது உண்ணும் பொழுது, பெறினும் பெற்றாலும், பால் பற்றி ஒரு பக்க சார்பு, இதுதான் நடுநிலைமையாக இருக்கிறத பற்றி சொல்கிறாங்க. பால் பற்றி ஒரு பக்க சார்பு, நடுவு நிலைமையிலிருந்து மாறுதல். நான் பால் பற்றினா ஒரு நடுவு நிலைமையிலிருந்து மாறுதல், ஒரு பக்கம் சார்ந்து சொல்கிறது. தோல் வற்றி தோல் சுருங்கி, சாயினும் அழியினும், சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல். சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல். குன்றாமை குறையாது இருத்தல். தூய்மை உடையோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அறவுணர்வு. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? தூயவருடைய செயல்கள் பார்த்தோமா. இப்போ அறவுணர்வு உடையார் இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இல்லார் கொன்றீனும் உடைமையும், இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும், எவ்வுயிர்க்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும், இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர் குல. இல்லார் கொன்றீனும் உடைமையும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதும், இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும், இவ்வுலகம் இல்லாமல் போச்சுனாலும் ஒரு நெறி இருக்கும்ல, வாழ்க்கை நெறின்னு ஒன்று இருக்கும்ல, அதை பின்பற்றி நடந்துக்கிறதும், எவ்வுயிர்க்கும் துன்பம் செய்யாமல் இருக்கும், எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் இருக்கிற இந்த 3ம் தான் நன்றறியும் மாந்தர்குல. அதாவது இந்த 3ம் நன்றறியும் மாந்தர்குல, அதாவது அறவுணர்வுடையவர் இடத்துல இருக்கிறவ. இது 3 எது இல்லைன்னா ஒருத்தங்களுக்கு இல்லைன்னா கொடுக்கறதும், இவ்வுலகில் இந்த உலகமே இல்லாமல் போனாலும் நெறியோடு இருக்கிறதும், அதாவது வாழ்க்கை நெறியோடு இருக்கிறதும், எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் இருக்கிறது, இந்த 3. பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வறியவருக்கு பொருளை அளித்தல். வறியவர்னா ஏழை எளியவர் இருப்பாங்களா, அவங்க தான். இவ்வுலகத்து பொருட்களின் நிலையாமையை அறிந்து நல்வழியில் நிற்றல், எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் எனும் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈயும் அப்படின்னா அழிக்கும், அதாவது ஈகை சொல்லுவாங்களா, அதுதான் ஈயும் அப்படின்னா ஈகைன்னு அர்த்தம். ஈயும் அப்படின்னா ஈகை. நில்லாமை, நெறி அப்படின்னா வழி. தூய்மை அப்படின்னா தூய தன்மை. மாந்தர் அப்படின்னா மக்கள். எப்போவுமே இந்த சொல்லும் பொருளும் தெரிஞ்சிட்டோம்னாலே நம்ம தமிழில் நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். புதரில் விதைத்த விதை 3 இருக்கும். ஏன்னா இது திரிகடுகமாக 3 சொல்லியிருப்பாங்க. முறை செய்யான் பெற்ற தலைமையும், நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும், நிறையொழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும், இவை 3ம் தூற்றின் கண் தூவிய வித்து. பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை. அறத்தை வச்சு தான் நம்ம தலைமை பண்பு வச்சுருக்கணும். அது இல்லாதவன் பெற்ற தலைமையும், ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவமும்,
மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகும், இது மூன்றுமே புதரில் விதைத்த விதை போன்று, அதாவது வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. புதரின் விதைத்த விதை போன்று. அறமில்லாதவனோட தலைமையும் ஒழுக்கமில்லாதவன் கொண்ட தவமும் வேஸ்ட். அதே மாதிரி ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதவனோட அழகு இருக்குல்ல, அதுவும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. முறை செய்யான் பெற்ற தலைமையும், முறை செய்யான் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும், நிறையொழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும், நிறையொழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும், இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து. இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஷின். நிறை ஒழுக்கம் மேலான ஒழுக்கம். நிறை ஒழுக்கம்னா மேலான ஒழுக்கம். நிறை அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டதான். நிறைனா என்னென்னா மேன்மை, அப்புறம் வந்து எடை, அப்புறம் நிறை அப்படிங்கிறது வந்து சால்பு. இதெல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. இதை ஆன்சராக சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ மேலான ஒழுக்கம். தேற்றாதான் அப்படின்னா கடைப்பிடிக்காதவன். தேற்றாதான் அப்படின்னா கடைப்பிடிக்காதவன். வனப்பு அப்படின்னா அழகு. தூறு அப்படின்னா புதருக்கு இதுவும் கேட்ட கேள்வி தான். அதே மாதிரி வித்து விதை அப்படின்னு இருக்குல்ல, இதுவும் கேட்ட கேள்வி தான். ஆசிரியர் பேர், இது ரிப்பீட்டடாக கேட்குறது. திரிக்கடுகத்தோட ஆசிரியர் பேர் நல்லாத்தனார். இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். திருத்து என்னும் ஊரினர் என்பர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது பாருங்களேன், திரிக்கடுகம் வந்து தீன்னு ஆரம்பிக்குதா, திருநெல்வேலி. இவர் வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவர். திருநெல்வேலிக்கும் தீ வருது. திருத்து என்னும் ஊரை சேர்ந்தவர், திருத்துக்கும் தீ வருது. அப்போ தீங்கிறது இவருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது. யாருக்கு? நல்லாத்தனாருக்கு. இவரை செரு அடுத்தோல் நல்லாத்தன், இது கேட்ட கேள்வி. செரு அடுத்தோல் நல்லாத்தன் என பாயிரம் குறிப்பிடுவதனால் இவர் போர் வீரராக இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறதாமா. இப்போ செரு அடுத்தோல் நல்லாத்தன் அப்படின்னு அடைமொழி இவருக்கு இருக்குது. அப்போ இதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, செரு அடுத்தோல்ன்ற அடைமொழி யாருக்கு இருந்துச்சுன்னா நல்லாத்தனாருக்கு தான். நூல் குறிப்பு. திரிக்கடுகம் 17 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை உடையது. இன்னொன்று என்ன கேட்டிருந்தாங்கன்னா 102 வெண்பாக்களை உடையதுன்னு போட்டு அது தவறு அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ 100 வெண்பாக்களை உடையது தான் திரிக்கடுகம். இதே மாதிரி நான்மணிக்கடிகையிலையும் 100 வெண்பாக்கள் இருக்கும். முதுமொழி காஞ்சிலையும் 100 வெண்பாக்கள் இருக்கும். 3 நூல்லையுமே 100 வெண்பாக்கள் இருக்கும். இன்னொன்று என்ன கேட்டிருந்திருப்பாங்கன்னா, மருந்து பொருட்களான நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திரிக்கடுகம். இன்னொன்று ஏலாதி. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்ன இருக்குன்னா சிறுபஞ்சமூலம். இது வந்து சுக்கு, மிளகு, திப்பிலியால் ஆன மருந்து பெயருக்கு திரிக்கடுகம் என்பது பெயர். இதே வந்துட்டு ஏலாதியில் என்னென்ன இருக்குன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, இது 3 வரும். இது போக சிறுநாவற்பூ, ஏலம், லவங்கம், இந்த 6 பொருள் இருக்கும். இதே சிறுபஞ்சமூலத்தில் என்னென்ன இருக்குன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி 5 மருந்து பொருட்களால் ஆனது. இம்மருந்தை உண்ட மனிதருக்கு உடல் நோய் நீங்கும். இதனை போன்றே ஒவ்வொரு திரிக்கடுக பாடலிலும் இடம்பெற்றுள்ள 3 கருத்துக்கள் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்துமாம். நூல் பயன் பார்க்குறாங்க. திரிக்கடுகம் பாடலில் உள்ள 3 அறக்கருத்துக்கள் கற்போரின் மனதில் உள்ள அறியாமையை நோயை போக்கி அவரை குன்றில் மேல் இட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்கச் செய்யும். இப்போ குன்றில் மேல் விட்ட விளக்காய் வந்து சமுதாயத்தில் விளங்கச் செய்கிற நூல் இது அப்படின்னு கேட்டாங்கன்னா திரிக்கடுகம். பால் பற்றி செல்லா விடுதலும். இவற்றில் பால் பற்றினா ஒரு பக்கம் சார்பு பற்றி, நடுநிலைமை இல்லாததை பற்றி சொல்லுது. நில்லாமை நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் இவ்வடியில் வழி என்னும் பொருள் தரும் சொல்லுதுன்னா நெறி அப்படின்னா வழி. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நெறி அப்படின்னா வழி. வனப்பு அப்படிங்கிறது அழகு. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.